சித்திரை திருவிழாவை ஒட்டி மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேக விழா நடைபெற்றது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், முழு விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், அதாவது மதுரை சித்திரை திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தொடக்கத்தில் இருந்து காலை மாலை அம்மன் மாசி வீதிகளில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. கோவில் அம்மன் சன்னதியில் 6 கால் பீடத்தில் மீனாட்சி அம்மனுக்கு 7:05 மணிக்கு மேல் 7:29 மணிக்குள் பட்டாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மீனாட்சி அம்மனுக்கு ராயர் கிரீடம் சுட்டி நவரத்தின ஆன செங்கோல் வழங்கி பட்டத்து அரசியாக பட்டாபிஷேகம் சூட்டப்பட்டது. தொடர்ந்து அம்மனிடம் இருந்த அந்த செங்கோல் அம்மனின் பிரதிநிதியான கோவில் அறங்காவலர் குழு தலைவர் ருக்மணி பழனிராஜனும் வழங்கப்பட்டது. அவர் செங்கோலை பெற்றுக்கொண்டு 2ஆம் வளம் அம்மனிடம் ஒப்படைத்தார். தற்போது முதல் 4 மாதங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மனின் ஆட்சி மதுரையில் நடைபெறுகிறது என்பது ஐதீகம். இதைத் தொடர்ந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருந்து அம்மன் சுவாமி பட்டத்து அரசியாக வெளியூர் சிம்மாசனத்தில் கோவிலில் இருந்து மாசி வீதிகளில் வலம் வர தொடங்கியுள்ளார். இதற்காக மாசி 4 வீதிகளில் வலம் வர தொடங்கியுள்ளார். முதல் விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கருணாகரன்.